ஓகே சார், நீங்க சொல்லுங்க. பேக் டு ARR மை ஃபேவரட் மெமரி. ஹாப்பியாக இருக்கும் போது நான் வந்து ஹம்மா ஹம்மா கேட்பேன். சூப்பர். நான் வந்து அப்போ வாக்மேன்லாம் இருக்கும், கேசட் தேய கேட்கறது அந்த மாதிரிலாம் பண்ணி ஃபுல் லிரிக்ஸ் பாடுவேன். நான் ரேப்பு கீப்பு பேட்டர் ரேப் சாங் இருக்குல்ல, ஃபுல் ரேப் பாடுவேன். ஏய் சாரா என் துண்டு பிடி கருவாடு எல்லாம் ஃபுல்லாக பாடுவேன். நான் இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்குது, பாட சொல்றாதீங்க. ஸோ அது கேட்டு கேட்டு நான் ஃபுல் பாட்டு பாடுவேன். எங்கள் அம்மா என்னை பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ நான் ஹிந்தி சப்ஜெக்டில் கொஞ்சம் வீக்கு. ஓகே, ஏன்னா இதெல்லாம் நல்லா பாடுறானேன்னு ஒரு ஐடியா பண்ணி வாக்மேனில் ஹிந்தி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கைடை பார்த்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்தா எல்லா கொஸ்டினுக்கும் ஸ்கூலில் நான் ஆன்சர் பண்ணுறேன். எல்லாரும் மாதிரி பயப்படுறாங்க, டீச்சரே பயந்துட்டாங்க. என்னாச்சு இவனு தனியாக டியூஷன் போகிறானா, என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தனியாக டியூஷன் போகிறானா என்னன்னு தெரியல. எல்லாத்துக்கும் லாஸ்ட்டில் யாருக்குமே பதில் தெரிலண்ணா. ரவி யூ ஒன்லி டெல் மேன், இதுவும் உனக்கு தெரியணும். அப்படியே நடுவில் எங்கேயா மறந்துச்சுன்னா ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுவேன். நான் அப்படியே அதை மக்கடிச்ச மாதிரி ஒப்பிக்கணும். ஸோ ஐ டெடிகேட் அந்த மாதிரி பென் வச்சு கேசட்டை சரி பண்ணுற மாதிரி இங்கே லைட்டாக சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெடி மேம் நவ் யூ ஆஸ்க் மீ அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்து திருப்பி அந்த ஆன்சர் சொல்லுவேன். ஸோ ஐ டெடிகேட் மை ஸ்டடீஸ் ஆஃப் ஹிந்தி டு ரஹ்மான் சார். ஸோ 2 வரி அப்படி எங்களுக்காக பாட முடியுமா? ரேப். ஏ அம்மா பேட்ட ஐயம் பேட்ட தேனாம் பேட்ட தேங்காய் மட்டை ஏ சாரா என் கருவாடு துண்டு பீடி வாலு குடிசை குப்பை தொட்டி பக்கத்தில் டீ கடை. கொஞ்சம் அப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம். டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க எவ்வளோ அவ சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க சொல்லியிருப்பீங்கன்னு சொன்னா அவங்க தப்பா நினைச்சு. நீங்க சொல்லுங்க யோர் ஃபேவரட் ARR மெமரி. ஆப்வியஸ்லி நம்ம ஃபேவரட்டெல்லாம் சொல்ல முடியும், ரொம்ப கஷ்டம். பட் தேர்ஸ் ஒன் சாங் நான் எப்போவுமே போய் கேட்குறது, தட் இஸ் காதலிக்கும் பெண்ணின் கைகள் தட் சாங். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஜானரில் நம்ம இப்போ சாங்ஸே பண்ணுறது இல்லை. இட் வாஸ் ஒன் வெரி அன்யூஷுவல் காமெடி ஜானர். ஆமா, ஒரு ஃபன்னியா இருக்கும், விஷுவலாவும் நல்லா இருக்கும். அந்த ஐ ஆல்வேஸ் வாண்ட், இஃப் ஐ டைரக்ட் அ ஃபிலிம், நான் வந்து ஐ வாண்ட் டு கோ அண்ட் give this as a reference and say, damn it, I shouldn't have said it in an interview. I ruined, I've given that idea to someone else. But adu எனக்கு ரொம்ப பிடிச்ச part. I always play it and dance to it. ஓகே. ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட இந்த பாட்டு நான் பாட கேட்க மாட்டேன். பட் we all know you're a great singer, ரொம்ப அழகாக பாடுவீங்கன்னு தெரியும். நீங்கள் வந்து பாடின ஒரு AR ரஹ்மான் சாங் வந்து எது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, இந்த பாட்டு ரொம்ப நல்லா பாடுற உன் வாய்ஸில் அப்படின்னு ஏதாவது அப்ரிஷியேட் பண்ண பாட்டு நீங்கள் எங்களுக்காக 2 லைன் பாட முடியுமா? நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதிலேதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா, இளமை தூங்கி விட்டதா, இதயம் சிந்தி விட்டதா, சொல் மனமே. நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்று என் காதிலேதோ சொன்னது. Oh, that's very sweet of you. I remember the entire lyrics of that song. Like suddenly the Charanam and all is coming to my mind because சின்ன வயசுல அது எப்பவுமே பாடுவேன். நித்யா நேற்று இல்லாத மாற்றம் பாடு. So அது வந்து பை ஹார்ட்டா இருக்கு. இந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து வீட்ல பாடு, இந்த பாட்டு பாடு, நேற்று இல்லாத மாற்றம் பாடு, பாடுமா. வெரி ஸ்வீட். சார், உங்களுடைய ஃபேவரட் AR ரஹ்மான் சார் சாங் ஏதாவது? காதலர் தினம் படத்துல எல்லா பாட்டும் நல்லா இருக்கும், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்க பாடுவீங்களா சார்? நான் என்னத்த போறதா ஒரு பாட்டு நல்லா பாடுவீங்கன்னு சொல்றாங்களே சார், சும்மா சொல்றாங்க. பாட்டு எனக்கு அந்த படத்துல ரொம்ப பிடிக்கும், அந்த பாட்டு எல்லா சாங்ஸ் பிடிக்கும். ரொம்ப சோகமா இருக்கிறப்போ கேட்குற ஒரு பாட்டுனா என்ன பாட்டு சார்? ஆஃப் பண்ணிட்டு கம்முன்னு பத்துவாதுங்க பாட்டு. பாட்டாவது கீட்டாவது சோகமா இருக்கும்போது என்னத்த பாட்டுங்க. ஓகே, ஸோ பொங்கல் ரிலீஸ் அப்படின்றப்போ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். சார், உங்களோட ஃபர்ஸ்ட் பொங்கல் தியேட்டர் ரிலீஸ் இந்த படம் எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது நிஜமாவே. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குமே ஃபெஸ்டிவல்ன்றது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது ஃபெஸ்டிவல்ஸில் மற்ற பெரிய ஹீரோஸ் படங்கள் போய் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணும் போது அந்த ஃபீலிங் இப்போ நமக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுது, நமக்கே அது கிடைக்கிது இல்லையா? நம்மளும் போய் தேட்டரில் பார்க்கலாம் நம்ம படம் அப்படின்னு நினைக்கும்போது சரியல் மூமெண்ட் தான் அது கண்டிப்பாக. அண்ட் ஐ விஷ் எல்லாருக்குமே அது கிடைக்கணும். எனக்கு
இன்னைக்கு நான் எனக்கு இருக்கிற சந்தோஷம் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.